أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருப்பதைப் போல எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். தக்குவா என்பது அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதுமாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகிய நாம் உலகத்தில் தோன்றி மறைந்த அனைத்து சமூகங்களையும் விட குறுகிய ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையே எங்களினுடைய பெரும்பான்மையானவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இதை தாண்டி செல்பவர்கள் சொற்பமானவர்கள் அல்லது குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை பருவத்திலே காலத்திலே நாங்கள் அமல் செய்கின்ற காலம் வெறும் 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்களாகத்தான் இருக்கும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அமல் செய்வதற்கு ஒதுக்குகின்ற நேரத்தை நீங்கள் கணக்கு பார்ப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய ஆயுளிலே மிக குறைவான வருடங்கள் அல்லது குறைவான நேரத்தை தான் நாங்கள் அமல் செய்வதற்காக வழங்குகின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு குறைவான ஆயுளை கொடுத்தாலும் ஏனைய சமூகங்களோடு அமல்களிலே போட்டி போடுகின்ற அளவுக்கான சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்கி இருக்கின்றார். குறுகிய சில அமல்களுக்கு கூடுதலான கூலிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அதுபோன்று அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களையும் நாட்களையும் மாதங்களையும் வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் அதற்கான காலங்களை நேரங்களை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குகின்றான். ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹு தஆலா அவற்றை வழங்குகின்றான். வருடத்தில் அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். இவற்றை சரியாக நாம் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக ஏனைய சமூகங்களை விட அமலிலே அல்லாஹு தஆலாவிடம் உள்ள நெருக்கத்திலே கூலிகளை பெற்றுக்கொள்வதிலே மிக அதிகமானவர்களாக நாம் மாறுவோம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வருட நாட்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை விரிக்கின்ற, தன்னுடைய அருளை வழங்குகின்ற, தன்னுடைய ரஹ்மத்தை சொரிகின்ற வழங்குகின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ஷாபானினுடைய மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ஷாபான் மாதம் அமல்களுக்கான பருவ காலமாக அல்லது அமல்களுக்குரிய பருவ காலத்திற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பொதுவாக பராமுகமற்றிருக்கின்ற நிலையிலே நாங்கள் அமல் செய்வது அதிகமான நெருக்கத்தையும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குழப்பங்கள் நிறைந்த காலகட்டம் செலுத்துகின்ற போது அல்லாஹு தாலாவை வணங்குவதில் அல்லாஹு தாலாவுக்கு உரிய அல்லாஹு தாலாவிடம் நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக ஒருவன் முயற்சிப்பது உங்களிலே 50 பேர் செய்கின்ற அமல்களுக்கான கூலியை அவனுக்கு வழங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, எங்களிலே 50 பேருடைய கூலி அவருக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். எங்களிலே 50 பேருடைய கூலி அவருக்கு கிடைக்குமா, அல்லது அவர்களுடன் இருக்கின்ற ஏனைய மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற கூலிகள் போல 50 மடங்கு அவருக்கு வழங்கப்படுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் மின்கும், இல்லை, உங்களிலே இருக்கின்ற 50 பேருக்கு கிடைக்கின்ற கூலி அளவு கூலி அவருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த இஸ்லாம் அறிமுகமற்ற நிலையிலே தோற்றம் பெற்றது. அறிமுகமற்ற நிலைக்கு மீண்டு வரும் அந்த நேரம் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்பவர்கள், இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்பவர்களுக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே, நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், மனிதர்கள் தூக்கத்தில் இருக்கின்ற நேரம், பராமுகமற்றிருக்கின்ற நேரம், உங்களை கவனிக்காதிருக்கின்ற நேரம் நீங்கள் அல்லாஹுவை எழுந்து வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் ஈடேற்றம் பெற்றவர்களாக சந்தோஷத்தோடு சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்போதும் அடுத்தவர்கள் கவனஈனமாக இருக்கின்ற நேரம், அடுத்தவர்கள் கண்டுகொள்ளாதிருக்கின்ற நேரம், நாங்கள் அந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்வது, அந்த நேரங்களிலே அமல் செய்வது அல்லாஹு தாலாவிடம் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. அதிகமான கூலிகளை அது பெற்றுத்தருகிறது என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஷாபான் மாதம் அடுத்தவர்களால் கண்டுகொள்ளப்படாத மாதம். துல்ஹஜ் மாதம் கண்டுகொள்கிறோம், ரமதான் மாதம் கண்டுகொள்கிறோம், வெள்ளிக்கிழமையை கண்டுகொள்கிறோம். ஆனால் ஷாபான் மாதம் என்பது அடுத்தவர்கள் பராமுகமாக இருக்கின்ற மாதம், கண்டுகொள்ளாத மாதம். எனவே அமல்களை அதிலே நாங்கள் அதிகரிப்பது அல்லாஹு தாலாவிடம் எங்களுக்கு நெருக்கத்தை அதிகரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷாபான் நம்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேலே சொன்னதை போல இந்த மாதத்தை அடுத்து வருகின்ற மாதம் மிகப்பெரிய சிறப்புகள் பொருந்திய அந்த ரமலான் மாதத்திலே வழங்கப்படுகின்றது. பாவ மன்னிப்பு பன்மடங்கு கூலிகள் அந்த மாதத்திலே வழங்கப்படுகின்றது. சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலா விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த மாதத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. அதை அடைந்து கொண்டவன் நலவுகளை அடைந்து கொண்டான். அதை அடையாதவன் நலவுகளிலிருந்து தடுக்கப்பட்டு விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த அளவு சிறப்பு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கின்றன. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தை முறையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த மாதத்திலே உள்ள சிறப்புகளை அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாங்கள் இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திற்கு முன்னால் உள்ள இந்த ஷாபான் மாதத்திலே எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் அதற்கு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய, வியாபாரத்திற்கான சரியான காலம் என்னை முன்னோக்கி வருகிறது என்று சொன்னால் அதற்கேற்ப தன்னுடைய ஆட்பலத்தை தயார்படுத்திக் கொள்கிறான், தன்னுடைய பொருட்களை தயார்படுத்திக் கொள்கிறான், தன்னுடைய இடத்தை சீர் செய்கிறான், தன்னிடம் பொருட்கள் உள்ளது என்பதை அடுத்தவர்களுக்கு அதிகமாக விளம்பரப்படுத்துகிறான், தன்னிடம் புதிதாக வந்திருக்கிற பொருட்களை அதிகமாக வெளியிலே காட்சிப்படுத்துகிறான். ஏன்? இப்போது எனக்கு இது வியாபாரம் போகாது, ஆனாலும் வியாபாரம் போக இருக்கிற ஒரு காலம் எனக்கு வருகிறது. அந்த காலத்திற்கு நான் வியாபாரத்தை முறையாக சரியாக செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற தயார்படுத்தல்கள் என்னிடம் வேண்டும், எனக்கு இருக்க வேண்டும் என்று அவன் அறிகிறான். எனவே ரமலான் மாதத்திலே உள்ள சிறப்புகளை, அதிலே உள்ள பயன்களை முழுமையாக நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால்
இன்னும் சொற்ப நாட்களே அதற்கு இருக்கிறது. எனவே இந்த நாட்களை அதற்கேற்ப எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திற்கு முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அமல் செய்வதற்கு ஏற்ற உள்ளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அமல்களின் மீது அதிக ஆசை கொள்கிற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அல்லாஹ் தடுத்தவற்றை அதிகமாக வெறுக்கின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி முறையான அறுவடையை பெற்றுக்கொள்ள, அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ள விவசாய தளத்தை, தன்னுடைய வயலை முதலிலே பதப்படுத்துவதை போல ஒருவன் அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டுமாக இருந்தால், வெறுமனே மேலெண்ணம் கொள்வதால் மாத்திரம் அது நடக்காது. வெறுமனே நப்பாசை கொள்வதனால் மாத்திரம் அது நடக்காது. நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று மேலோட்டமாக எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருப்பதால் மாத்திரம் அது சாத்தியமாகாது. தன்னுடைய உள்ளத்தை அதற்கேற்ப அவன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளம்தான் எல்லாவற்றுக்குமான அடிப்படையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழுக்க கெட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளிப்பகட்டுக்களை, உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, உங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை, என்றாலும் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய அமல்களை பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்திலே இஹ்லாஸை நாங்கள் அதிகரித்துக் கொள்வது, உள்ளத்தை அதிகமாக திக்ர் செய்வதற்கு பழக்குவது, உள்ளத்தை தயார்படுத்துவதற்கான மிகப்பெரிய வழியாக இருக்கிறது. நாங்கள் உள்ளத்திலே இஹ்லாஸை அடிக்கடி உருவாக்கி கொள்ள வேண்டிய, புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இமாம் சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளத்திலே உள்ள எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, அதை சரி செய்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்நாளிலே நான் கஷ்டப்பட்டதை போல, என்னுடைய வாழ்நாளிலே நான் முயற்சி செய்ததை போல வேறு எதற்காகவும் முயற்சி செய்யவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் உள்ளம் கெட்டுவிட்டது என்றால் வருகின்ற அமல்கள் கெட்டதாக அல்லது சரியான கூலிகளை பெற்றுத்தராததாக மாறிவிடுகின்றது. எனவே உள்ளத்திலே இஹ்லாஸை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக நாங்கள் திக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதனால் தான், திக்ரு செய்வதனால் தான் உள்ளங்கள் சாந்தி அடைகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற இறை விசுவாசிக்கும் ஞாபகப்படுத்தாதவனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு உயிர் உள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை போன்றது என்று சொல்கிறார்கள். அல்லாஹுவை நாங்கள் ஞாபகப்படுத்துவது, அல்லாஹுவை நாங்கள் திக்ரு செய்வது எங்களை உயிர் உள்ளவனாக வைத்திருக்கிறது. எங்களுடைய உள்ளத்தை உயிரோட்டமுள்ள உள்ளமாக, நல்லவற்றை நல்லது என்று அடையாளப்படுத்தக்கூடிய உள்ளமாக, தீயவற்றை தீயது என்று அடையாளப்படுத்தக்கூடிய உள்ளமாக, தீயவற்றிலிருந்து விலகிக் கொள்கின்ற தைரியத்தையும் பலத்தையும் எங்களுக்கு வழங்குகின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளம் நாங்கள் அதிகமாக திக்ரு செய்கிற போது மாறுகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் சதா நேரமும், எல்லா நேரங்களிலும், தான் வீட்டில் இருக்கிற போதும், கடைத்தெருவில் இருக்கிற போதும், வயலில் இருக்கிற போதும், பிரயாணத்தில் இருக்கிற போதும், ஊரில் இருக்கிற போதும், தூக்கத்தில் இருக்கிற போதும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு ஒருவன் இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுவுக்கு கட்டுப்படுகின்றவனாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவன் திக்ரு செய்பவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை திக்ரு செய்பவனாக இருந்தான் என்றால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவுக்கு அடிமைப்பட்டவனாக, அல்லாஹுவை கட்டுப்பட்டவனாக அவன் மாறுவான். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கும் போதும் திக்ரு செய்யலாம், வேறு வேலைகளில் நீங்கள் இருக்கிற நேரமும் திக்ரு செய்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்,
இப்படி நீங்கள் அதிகமாக அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது ஷைத்தானை விட்டும் எங்களுடைய உள்ளத்தை தூரமாக்குகிறது, எங்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கிறது, எங்களுடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக மாற்றுகின்றது. இந்த காலத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு பிரதானமான அமல்தான் அதிகமாக நாங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்ய வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களுடைய பெருமதியை எங்களுடைய உள்ளம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமல்களை நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால், அமல்களை செய்வதற்கான உத்வேகத்தை பலத்தை எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால், தீமைகளிலிருந்து எங்களுடைய உள்ளம் தூரமாக வேண்டும், எங்களுடைய உள்ளம் பாவக்கரைகளிலிருந்து தூரமாக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எங்களை வெற்றி பெறச் செய்வதற்கான காரியங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீமிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹுவின் பால் நீங்கள் எல்லோரும் முறையான தௌபாவை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை சுவர்க்கத்திலே கீழால் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று அல்லாஹு தஆலா நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். நீங்கள் அனைவரும் தௌபா செய்யுங்கள், வெற்றியடையலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் அனைவரும் தௌபா செய்யுங்கள், வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பகலிலே தீமை செய்துவிட்டால் அவன் இரவிலே தௌபா செய்ய மாட்டானா என்று அல்லாஹு தஆலா காத்திருக்கிறான். அவன் இரவிலே பாவம் செய்துவிட்டால் பகலிலே தௌபா செய்ய மாட்டானா, அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்க இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தன் கரங்களை விரித்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா பாவங்களுக்கான தண்டனையை வழங்குகின்ற முறைகளில் ஒன்று அவனை நன்மைகளில் இருந்து தூரமாக்கி வைப்பது. நாம் பாவம் செய்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவன் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி தௌபா செய்து விட்டால் அந்த கரும்புள்ளி மாற்றம் பெறுகிறது. அவன் இன்னும் ஒரு பாவம் செய்கிற போது இன்னொரு கரும்புள்ளி அவனுடைய உள்ளத்திலே விழுகிறது. பாவம் செய்ய செய்ய அவனுடைய உள்ளம் கருமையாக மாறுகின்றது. ஒரு கட்டத்திலே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுக்கு தீமை நன்மையாக தெரியும், நன்மை தீமையாக தெரியும் என்று சொல்கிறார்கள். பாவங்கள் யாருக்கு அதிகரித்து விட்டதோ அவனுடைய உள்ளம் கரும்புள்ளிகளால் நிரம்பி அவனுடைய உள்ளம் செத்து போகும். அப்போது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், அதிகமாக அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், தௌபாவை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும், இஸ்திக்பாரை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடும் எங்களோடும் பாவம் தொடர்பட்டதாக இருந்தால் 3 நிபந்தனைகள் தௌபாவிற்கு இருக்கிறது. ஒன்று, அந்த பாவத்தை நாங்கள் விட வேண்டும், அந்த பாவம் நடந்ததற்காக நாங்கள் கை சேதப்பட வேண்டும், அந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நாங்கள் தௌபா செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பான். நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கும் இன்னொரு அடியானுக்கும் தொடர்புடையதாக இருந்தால், 4வதாக குறித்த அந்த அடியானிடம் எங்களுடைய பாவத்தை மன்னிக்குமாறு நாங்கள் வேண்ட வேண்டும். அவன் மரணித்து விட்டான், அவனிடம் எங்களால் கோர முடியாது என்றால், எங்களுடைய உள்ளம் திருப்திப்படுகின்ற அளவுக்கு அவனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் செய்த குற்றத்திற்கு இது போதுமானது, மறுமையில் என்னை இது பாதுகாக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், பிரார்த்தனையை அல்லது இஸ்திக்பாரை எங்களுக்கு ஒரு தனியான வணக்கமாக காட்டித் தருகிறார். நாங்கள் பாவ மன்னிப்பு கோருவதை தனியான ஒரு வணக்கமாக சொல்கிறார்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறேன் என்று சொன்னார்கள்.
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். சுவர்க்கவாதிகளின் தலைவராக இருக்கிறார். அவரே முதலில் சுவர்க்கத்தில் நுழைய இருக்கிறார். நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு அவருடைய சிபாரிசின் மூலமே நடக்க இருக்கிறது. நாளை மறுமையிலே முதலாவது அவர்தான் எழுப்பப்பட இருக்கிறார். இவ்வளவு சிறப்புகளும் அவருக்கு இருந்தும் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறார் என்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், நாங்கள் எவ்வளவு அதிகமாக இஸ்திக்பாரோடு வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் செய்தால்தான் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பது அல்ல. இஸ்திக்பார் என்பது அல்லாஹ்வுடன் எங்களை நெருக்கி வைக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தனியான அமல். எனவே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே ரமலான் மாதத்திற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு அமல்தான் நேரத்திற்கு நாங்கள் தொழ பழகி கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர இருக்கிறது. அந்த மாதத்திலே உரிய நேரத்திற்கு எந்த தொழுகையும் விடுபடாது நான் இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடம் இருந்தால் இருக்கின்ற இந்த சொற்ப காலத்தை இமாம் ஜமாத்தோடு நாங்கள் தொழுவதற்கு எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ரமலான் மாதத்திலே சரியாக அந்த அமலை நாங்கள் செய்ய முடியும். ரமலான் மாதத்தில் நாங்கள் பழகி செய்வதில்லை, இப்போது பழகி கொண்டு இப்போது எங்களுடைய எண்ணத்தையும் உடலையும் பழக்கி கொண்டு ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழைவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறை விசுவாசிகள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறான். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நேரத்திற்கு நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோம். வல்லோன் அல்லாஹு தஆலா அத்தகைய பழக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய தோழர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பிருந்தார்கள். ரமலானுக்கு அடுத்ததாக நபி அவர்கள் முழு இந்த ஷாபானுடைய மாதம்தான் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் உயர்த்தப்படுவதனால் நான் நோன்போடு இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். நோன்பு மாதத்திற்கு முன்னால் உள்ள மாதமாக இந்த மாதம் இருப்பதனால் இந்த மாதத்திலே நாங்கள் நோன்பிருப்பது, சுன்னத்தான நோன்புகளை அதிகமாக நாங்கள் வைத்துக் கொள்வது, விடுபட்ட நோன்புகளை இந்த மாதத்திலே நோற்று விடுவதற்கு நாங்கள் முயற்சிப்பது, ரமலான் மாதத்திலே எந்த குறையும் இல்லாத முழுமையான நோன்பை நோட்பதற்கான வாய்ப்பையும் எங்களுக்கு அதற்கான பக்குவத்தையும் இந்த நோன்பு வழங்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு என்பது அதிகமான அமல்களுக்கான வாயிலை எங்களுக்கு திறக்கிறது. ஒரு மனிதனை சஹருடைய நேரத்திலே விழிக்கச் செய்கிறது. பாவங்கள் அந்த நேரத்திலே மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவுக்கு நெருக்கமாக அவன் இருக்கிறான். அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்திலே பரக்கத் புரிந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே பரக்கத் செய்கிறான். நோன்பு அதிகமான அமல்களுக்கான வாயிலை நமக்கு திறக்கிறது. நோன்பாளி பாவமான காரியங்களில் ஈடுபடுவதில்லை. நோன்பாளி தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். ஹலாலானவற்றில் கூட இஸ்லாம் தடுத்த கூடாது என்று சொன்னதற்காக தன்னுடைய மனோ இச்சையை அவன் பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு என்பது எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்படுத்துகின்ற மிகப்பெரிய. சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் செய்வதற்கு வசதி இருக்கிறதோ நீங்கள் அவன் நோன்பிருக்கட்டும்,
فإنه له وجاء. ஏனென்றால் காரியங்களிலிருந்து உன்னை தற்காத்துக் கொள்கின்ற ஒரு கேடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த மாதத்திலே ரமலானுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக அதிகமாக நாங்கள் எஞ்சியிருக்கின்ற நாட்களிலே நோன்பிருக்க வேண்டும். ஷாபான் மாதத்தினுடைய நடு பகுதி, ஷாபான் மாதத்தினுடைய அமல்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லை. சமூகத்திலே சில விசேடமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பிருத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிகமாக நாங்கள் நோன்பிருக்க வேண்டும். ரமலானுக்கு முந்திய நாள், இது ரமலானா ஷாபானினுடைய கடைசி நாளா என்று சந்தேகிக்கின்ற அந்த நாளிலே நாங்கள் நோன்பிருக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பிருக்கின்ற வளமையை கொண்ட ஒருவர் நோன்பிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக நோன்பிருப்பவர் நோன்பிருக்கலாம். ஆனால் இருக்கிறது ரமலானினுடைய முதல் நாளாகவும் இது இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு ஒருவர் நோன்பிருக்க கூடாது, அல்லது பொதுவான சுன்னத்தான நோன்பாக இந்த நாளிலே அவர் நோன்பிருக்க கூடாது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் நோன்பிருக்க வேண்டும். இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். முற்காலத்திலே அறிஞர்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற நேரம் ஷஹரு ஷாபான் ஷஹருல் குர்ஆ என்று சொல்கிறார். இந்த ஷாபான் மாதம் அல் குர்ஆனை ஓதுகின்றவர்களுக்குரிய மாதம் என்று சொல்கிறார். ஷாபான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அறிஞர்கள், இறை விசுவாசிகள் குர்ஆனை ஓதுவதிலே தங்களுடைய நேரத்தை முழுமையாக கழிப்பார்கள் என்று இஸ்லாம் நிவர்த்திக்கின்ற ஒரு நோய் நிவாரணியாக அல்லாஹு தஆலாவினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உள்ளத்தை பதப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு பணியை அல் குர்ஆன் செய்கிறது. அல் குர்ஆன் எங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்துகிறது, எங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்துகிறது, எங்களுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்ற உள்ளத்தை கெட்டியாக்குகின்றது, உள்ளத்திற்கு பலத்தை கொடுக்கிறது. உள்ளத்திலே அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதன் மூலம் எங்களுடைய நடத்தைகளை சீர் செய்கிறது. எனவே எவ்வளவு தூரம் இந்த காலத்திலே, இந்த மாதத்திலே அல் குர்ஆனோடு நாங்கள் தொடர்புகளை அதிகரித்துக் கொள்கிறோமோ, நல்லடியார்களே, ரமதானினுடைய சிறப்பு என்பது சாதாரணமான சிறப்பு கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எங்களுடைய ஆயுளில் முழுக்க நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 5 வருடங்கள் கூட எங்களால் முழுமையாக அமல் செய்யப்பட்டிருக்காது. அந்த அளவு மிக சொற்பமான காலம்தான் அமல் செய்வதற்கு நாங்கள் செலவழிப்போம். பிந்திய பருவம் நோயிலே கழியும், முந்தைய பருவம் பிரச்சனைகளிலே கழியும், சிறுபிள்ளைத்தனத்திலே கழியும், சாப்பாட்டுக்கென்று கொஞ்ச நேரம் போகும், தூக்கத்திற்கென்று அரைவாசி நாள் போய்விடும், குடும்ப சோழிகளை கவனிப்பதற்கென்று நாள் போய்விடும். அமல் இபாதத்துக்களிலே கழிக்கின்ற நாள் மிக குறைவான நேரங்களாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதத்திலே வருகிற ஒரு இரவு நாங்கள் ஹயாத்தாக்குவோமாக இருந்தால் 1000 மாதங்கள் அல்லாஹுவை வணங்கிய நன்மையை அது எனக்கு பெற்றுத் தருகிறது. சுமார் 83 வருடம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு நான் அமல் செய்த கூலியை எனக்கு அந்த ஒரு இரவு பெற்றுத் தருகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில் அந்த இரவை நான் மிஸ் பண்ணலாமா? அந்த இரவை நான் தவற விடலாமா? ஒருவர் அவருடைய ஆயுளிலே 10 லைலத்துல் கத்ரை அடைகிறார் என்றால் சுமார் 800 கூலியை, அல்லாஹ்வுக்கு முழுமையாக அமல் செய்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் இந்த இரவை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும். இந்த இரவை நான் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே ரமலானினுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்ள எங்களை இப்போதிருந்தே உள்ளத்தளவிலும் உடலளவிலும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களை அது தூரப்படுத்திவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அடியார்களுடைய அமல்கள் ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு வியாழனிலும் அல்லாஹு தஆலாவிடம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே யார் தன்னுடைய சகோதரனோடு பகையோடு இருக்கிறானோ, தன்னுடைய சகோதரனோடு பிரச்சனையில் இருக்கிறானோ,
அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதுவரை என்றால் ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் தங்களுக்குள்ளே சீரான உறவை ஏற்படுத்திக் கொள்கின்ற வரை, தங்களுடைய பிணக்குகளை தீர்த்து கொள்கின்ற வரை, உறவுகளை மீள கட்டியெழுப்புகின்ற வரை அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு நெருக்கமான உறவுகளோடு எங்களுக்கு இருக்கின்ற பகை எங்களை அமல்களை விட்டும் தூரமாக்கிவிடும். எங்களுடைய அமல்கள் அல்லாஹு தஆலாவிடம் செல்வதற்கு தடையாக இருக்கும். எனவே இந்த காலத்திலே, எஞ்சிருக்கின்ற இந்த நாட்களிலே எங்களுடைய நெருக்கமான உறவுகளோடு, அதிலும் குறிப்பாக எங்களுக்கு திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற இனபந்துக்களோடு நாங்கள் நெருக்கமான உறவை பேண வேண்டும். அவர்களோடு உள்ள விரிசல்களை, முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்து கொள்வதுதான் எங்களை நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு, எங்களை நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உரியவர்களாக லைசல் வாசிலு பில் முகாஃபி, உறவுகளை சேர்ந்து வாழ்தல் என்பது அவர் சேர்ந்தால்தான் நான் சேர்வேன் என்று இருப்பது அல்ல. அவர் சலாம் சொல்லவில்லை, அதனால் நான் அவருக்கு சலாம் சொல்லவில்லை என்பது உறவுகளை சேர்ந்து வாழ்தல் கிடையாது. அவர் என்னுடைய வீட்டுக்கு வருவதில்லை, அதனால் நான் போவதில்லை என்று உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவன் காரணம் சொல்ல முடியாது. மாறாக நபி அவர்கள் சொன்னார்கள், சேர்ந்து வாழ்பவன் யார் தெரியுமா? சில்மன் கதஅக், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறானோ அவனைத்தான் நீ சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான சேர்ந்து வாழ்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இதிலே காரணம் சொல்லி தப்பிக்க எங்களால் முடியாது. எனவே யாருடைய உறவு எங்களோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, யாரை விட்டும் நாங்கள் தூரமாகி இருக்கிறோமோ அவர்களோடு உள்ள உறவை நாங்கள் அவசரமாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ரமலானை சரியாக பயன்படுத்தி கொள்ள, லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள இது அவசியம், எங்களுக்கு தேவைப்படுகிறது. நன்மையை நாங்கள் ஏவ வேண்டும். அதுதான் எங்களையும் எங்களுடைய சூழலையும் பாதுகாக்கும். மனிதன் என்பவன் சூழ்நிலை கைதி, சூழலுக்குள் அகப்பட்டவனாக இருக்கிறான். எனவே அவன் தன்னிடம் இருக்கின்ற சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய வீட்டு சூழல், தன்னுடைய அயலவர்களுடைய நிலைமைகளை அவன் சுத்தமாக வைத்திருக்கின்ற போதுதான் தன்னுடைய வீட்டுக்குள் பாம்பு வராமல் அவனால் பாதுகாக்க முடியும். தன்னை தீமையிலிருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த தீமைகளை விட்டொழிக்கின்ற அதே நேரம் எங்களை சூழ இருக்கின்ற தீமைகளையும் முடியுமான அளவு களைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலத்திலே கூடுதலாக நாங்கள் தர்மம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்று நோன்புடைய சட்ட திட்டங்களை நாங்கள் படிப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். நோன்பிலே நான் பயன்படுத்திக் கொள்வதற்கு இருக்கின்ற முக்கியமான நேரங்கள் என்ன என்பதை திரும்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பிலே நான் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள் என்ன என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டியாக செய்து வெற்றியடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.